லாஸ்ட் வீடியோவில் இந்த ஜண்டு பாம் பற்றி பேசும்போது நிறைய பேர் இந்த அமிர்தாஞ்சனை விட்டீங்கன்னு சொன்னீங்கல்ல, அதனாலே இந்த அமிர்தாஞ்சனை வாங்கி பார்க்கலான்னு பார்த்தேன். இதோட 2 காம்போசிஷனும் வேறு, அதனால் இது ரெண்டுமே கம்பேர் பண்ணுறது தப்பான விஷயம். வேணா இதில் என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இவங்க கொடுத்துருக்குது 8.8 ml. 8.8 ml இந்த டப்பாக்குள்ளே பத்துமா? வழக்கம் போல் இங்கேருந்து ஆரம்பிக்குது. ஆனால் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாமா? ஓகே, பாட்டில் உள்ள இவ்வளோ தான் தைலம் இருக்குது. பேலன்ஸ் இவ்வளோ வந்து மோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது சில ரெஸ்டாரண்ட்ஸுக்கு போனீங்கன்னா கிரேவி ஆர்டர் பண்ணும்போது பக்கெட்டில் கிரேவி நிறைய எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. ஆனால் ஸ்பூனை வச்சு பார்க்கும்போது கம்மியாக இருக்கும். பார்த்தீங்களா? இதே ட்ரிக்கை தான் கம்பெனிக்காரங்களும் செய்கிறாங்க. இதை பற்றி அவங்கக்கிட்ட கேட்டால் இது ஸ்டெபிலிட்டிக்காகவும் உள்ள தைலம் உருகாமல் இருக்கிறதுக்காகவும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ரீசன் சொல்லுவாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த 8.8 ml இவங்க 44 ரூபாய்க்கு விற்கிறாங்கல்ல, இதே பிராண்ட் 2 ரூபாய்க்கு இதே தைலத்தை விற்கிது. ஆனால் இதோட அளவு எவ்வளோ தெரியுமா? 1 ml. அதாவது 2 ரூபாய்க்கு 1 ml தர இதே கம்பெனி தான் 8 ml 44 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ கூட்டி கழித்து பார்த்தா இதே மாதிரி 22 பாக்கெட்டை நம்ம 44 ரூபாய்க்கு வாங்க முடியும். அதில் கிட்டத்தட்ட 22 ml இருக்கும். ஆனால் இந்த பெரிய டப்பாவில் வெறும் 8.8 ml தான் இருக்கும். ஆனால் 44 ரூபா கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கும். அதனால் இதுவா அப்படின்றத நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும்.